நண்பர்களே, நாம் இப்போ பார்க்க போகிற வீடியோ யார் பார்க்குறீங்களோ இல்லையோ, குறிப்பாக திமுகவுக்கு ஓட்டு போட்ட நபர்கள் இந்த வீடியோவை பார்க்கணும். பாருங்க. ஆனா இன்னைக்கு ஒரு சொட்டு தண்ணீர் கூட வரல. ஆனா இதை பற்றி இருக்கக்கூடிய முதலமைச்சர் வாயை திறந்து பேசுறாரா? பேச மாட்டேங்கிறாரு. அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே கவலை என்ன? திமுக மேல என்ன பொய் வழக்கு போடலாம், என்ன பொய் கேஸ் போடலாம். எங்க தண்ணி வருதோ இல்லையோ அங்க தண்ணி வரணும். காவிரி சொன்ன கேட்டீங்களா மக்களே? கேட்டீங்களா? எவ்வளவு அருமையா பேசுறாரு பார்த்தீங்களா? எந்த தண்ணி வருதோ இல்லையோ இந்த தண்ணி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கத்த ஆரம்பித்த உடனே நான் காவேரி தண்ணியை சொன்னேன் அப்படிங்கிறாரு. வெக்கமா இல்லை? இதற்கு முன்பாக கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எப்படி அந்த பொறுப்புக்கு வந்தார் தெரியுங்களா? காலுக்கு நடுவில் பூந்து போய் இன்னும் சொல்ல முடியாது, அந்த மாதிரிலாம் பேசியிருந்தார் இவர் இப்போ எப்படி ஆயிட்டார் அப்படின்னா, திமுகவின் இரண்டாவது கிருஷ்ணமூர்த்தியாக இவர் மாறி இருக்கிறார். அருவருக்கத்தக்க வகையில் பேசுறதுல திமுக காரங்களை அடிச்சுக்கவே முடியாது. இதில் இந்த கூட்டத்தில் இருந்து வேற திரிஷான்னு கத்திட்டு இருக்காங்க. இவர் தான் முன்னாடி துணை முதல்வராக இருந்தார், இப்போ எதிர்கட்சி தலைவராக இருக்கிறார். நாம் யாருக்கு ஓட்டு போடுறோன்றதை பாருங்க. ஒழுங்காக பேசக்கூட, அதாவது நீங்கள் வீட்டில் எப்படியோ பேசிட்டு போங்க, உங்கள் கூட ஃபோனில் பேசுகிறாங்களா, ப்ரைவேட்டாக நீங்கள் எப்படி வேணாலும் பேசுங்க, அது உங்களோட தனிப்பட்ட உரிமையாக கூட இருக்கலாம். ஆனால் பொது மேடையில் வச்சு ஒரு தமிழக முதல்வரை எப்படி பேசணுன்ற ஒரு நாகரிகம்னு ஒன்று இருக்குது. நாகரிகமே தெரியாத ஒருத்தரை எதிர்கட்சி தலைவராக்கி இருக்கீங்க, இதற்கு முன்பாக துணை முதல்வராக மாற்றிருக்கீங்க. இதனால தான் சொன்னேன், திமுகவிற்கு ஓட்டு போட்ட நபர்கள் இந்த வீடியோவை கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி. இதில் இவர் சொல்கிறாரு, தமிழக முதல்வராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் எதுவுமே பேசாமல் ஓடிடுறாராம். அவர் ஏதாவது பேச தொடங்கினாதான் நீங்கள் எல்லாருமே ஓட ஆரம்பிச்சிடுறீங்களே. அவர் எங்கே பேசுறது? அவர் என்ன பேசுகிறாருன்னு உட்காந்து கேட்க முடிஞ்சது அவங்களால? ஏன் அந்த அளவுக்கு பயமா விஜய் அவர்களை கண்டு? இப்போ தான் அவர் ஆட்சிக்கு வந்திருக்கிறாரு, இப்போ தான் அவர் முதல்வராக வந்திருக்கிறாரு. அரசியல்னா என்னன்னே அவருக்கு தெரியாது. நாங்களாம் ஒரு ஆலமரம் மாதிரியான ஒரு கட்சி இயக்கம்னு சொன்னீங்களே. அப்படி இருக்கிற நீங்கள் புதுசாக முளைச்ச காளான் விஜய் அவர்கள் நீங்கள, நேற்று பேஞ்ச மலையில் இன்றைக்கி முளைச்ச காளான், ஏன் அவரை பார்த்து பயப்படுறீங்க? ரொம்ப அருவருக்கத்தக்க வகையில் பேசிய இந்த உதயநிதி அவர்களை நீங்கள் தேர்ந்தெடுத்திருக்கீங்க அப்படின்னா, இவர் மீண்டும் முதல்வராக வந்தால் என்ன நடக்கும்னு நீங்கள் நினச்சி பாருங்கள். ஐயோ, முடியாது. அந்த அளவுக்கு இவர் செயல்படுவார். உதயநிதி அவர்களே, பெண்களை இழிவாக பேசினா கூட்டம் சேரும், ஓட்டா மாறும்னு நீங்கள் நினைக்காதீங்க. ஏற்கனவே உங்களை துரத்தி அடிச்சுக்கிட்டு இருக்கு பெண் பாவம். ஸ்டாலின் அவர்களுக்கு எந்த பெண்ணால் வந்த சாபமோ பாவமோ தெரியல. இப்போ அவர் ஒரு எதிர்கட்சி தலைவர் அந்தஸ்துல கூட இல்லாமல் அவர் இருக்கிறாரு. உதயநிதி அவர்களே, நீங்களும் எப்படி சிக்க போகிறீங்க, எப்போ சிக்க போகிறீங்கன்னு தெரியல. ஐ எம் வெயிட்டிங். காலம் பதில் சொல்லும். பேர்பட்டவருக்கு ஓட்டு போட்டதை நினச்சி நீங்கள் தான் வருத்தப்படணும். நானும் அதனால் பாதிக்கப்பட்டிருக்கேன்றதுனால இதை நான் பேசியிருக்கேன். மேலே இவரை பற்றி பேசுகிறதுக்கு எனக்கு விருப்பமே இல்லை. நீங்கள் எதாவது திட்டணும்னு நினைக்கிறீங்க, எதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அவர் பார்த்தாருன்னா அதை பார்த்து அவர் புரிஞ்சுக்காருன்னு நான் நினைக்கிறேன். அடுத்ததாக இதில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது, நான் பேச வந்ததே அதாங்க. அதாவது கர்நாடக அரசானது மேகதாது கட்டுவதற்காக ஒரு செயல்பாட்டில் இறங்கி இருக்கிறாங்க. அதை கண்டித்தும் உரிய காவேரி நீரை திறக்காமல் இருப்பதை கண்டித்தும் தமிழக பாஜக ஒரு பெரிய பேரணியை, ஆர்ப்பாட்டத்தை நடத்தி இருக்கிறது தஞ்சாவூரில். இதில் தமிழக பாஜக தலைவராக இருக்கக்கூடிய திரு நயினா நாகேந்திரன் அவர்கள், முன்னாள் இணை மத்திய அமைச்சராக இருந்த பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள், கருப்பு முருகானந்தம் அவர்கள், இவங்கெல்லாம் முக்கிய தலைவர்கள்லாம் அதில் கலந்துட்டு இருக்காங்க. இதில் கிட்டத்தட்ட ஒரு 10,000 நபர்களுக்கு மேலாக அதில் கலந்துக்கிட்டதாகவும் நம்ம பார்க்க முடிகிறது. அந்த வீடியோக்கெல்லாம் நீங்களும் பார்த்துருப்பீங்க. மேலும் இதில் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு மாவட்ட தலைவர்கள், அந்த மாவட்டத்தை சார்ந்த நிர்வாகிகள்லாம் இதில் கலந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதில் எனக்கு தெரிஞ்சு பெரம்பலூர் மாவட்ட தலைவர் முத்தமிழ் செல்வன் அவர்களும் அந்த மாவட்ட நிர்வாகிகள் எல்லாரும் அதில் கலந்துட்டு இருந்திருக்கிறாங்க. அவர் எடுத்த ஒரு முக்கியமான ஒரு முன்னெடுப்பு பற்றி இதில் நான் பேசணும்னு விரும்புகிறேன். என்ன அப்படின்னா, வறட்சியை விரட்டி அடிப்போம் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு முன்னெடுப்பை எடுத்திருக்கிறார். அது என்ன அப்படின்னா, பெரம்பலூர் மாவட்டம் என்பது வறட்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. ஏற்கனவே பல கல் குவாரிகள் வந்ததுனால
தண்ணி இந்த நிலத்தடி நீர் குறையும் அபாயம் இருக்கிறது. எம்ஆர்எஃப் இருக்கிறதுனால அது சுற்று வட்டார பகுதிகளில் அந்த காற்று மாசுபடுதல், அப்புறம் அந்த பில்டிங்கில் வந்து விரிசல் இந்த மாதிரிலாம் காணப்படுவதாக பல செய்திகள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதை தொடர்ந்து இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த நீர் வரக்கூடிய வழிப்பாதை என்பது ஆக்கிரமிப்பு பண்ணப்பட்டு இருந்தால் அதை அகற்ற வேண்டும். முள் புதார் போண்டு அங்கே வந்து மூடி இருந்தால் அதை உடனே அகற்ற வேண்டும். அதற்கு நாங்கள் களத்தில் இறங்குகிறோம், மேலும் இதை நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லி அவர் பெரிய ஒரு மாற்றத்திற்கான ஒரு அரசியலை பெரம்பலூரில் வந்து முன்னெடுத்திருக்கிறார். சும்மா அரசியல்னா எதிர்கட்சியை விமர்சிக்கிறது, ஆளுங்கட்சியை விமர்சிக்கிறது, இந்த மாதிரி அடிதடி அரசியல், இந்த பேச்சு அரசியல் அப்படின்னு இல்லாமல் ஒரு மாற்றமாக இந்த மாதிரியான நீர்வழியை சரி பண்ணணும். பெரம்பலூர் மாவட்டம் என்பது வறட்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது, அதிலிருந்து மீண்டு வரணும். அதனால் இந்த மாதிரியான முன் ஏற்பாடுகளை செய்யணும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு முன்னெடுப்பை எடுத்திருக்கிறார். வறட்சியை விரட்டி அடிப்போம் அப்படின்னு சொல்லி அது வந்து ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கி வருகிறது பெரம்பலூர் மாவட்டத்தில். அதே போன்று இப்போது இந்த நிகழ்விலும் அவர் வந்து கலந்து கொண்டிருக்கிறார். இது ஒரு மாபெரும் தமிழகத்தில் ஒரு பெரிய ஒரு மாபெரும் எழுச்சியாக அமைந்திருக்கிறது. ஏன் அப்படின்னா, தாவேக்கு ஆட்சிக்கு வந்த பிறகு பெரிய ஒரு எந்த ஒரு எதிர்கட்சிகள் எந்த ஒரு பெரிய முன்னெடுப்பும் செய்யாமல் இருக்கும்போது தமிழக பாஜக இந்த செயல்பாடுகளை, இந்த தமிழக மக்களுக்கான நலன் சார்ந்த ஒரு செயல்பாடை முன்னெடுப்பை எடுத்திருப்பது பாராட்டுக்குரியது. அதே நேரத்தில் இதற்கான ஒரு நிகழ்ச்சியில் தான், அதாவது திமுக மேகதாது அணை காவேரி நீர் திறக்காது, இதற்காக கண்டித்து தான் அவங்களும் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணி அந்த ஏதோ ஒன்றில் தான் இவர் இது மாதிரி பேசி வச்சிருக்கிறார். பாஜக எப்படி வந்து ஆர்ப்பாட்டம் போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க, பேச்சுக்கள் எப்படி இருக்குது, திமுக எப்படி பேசிகிட்டு இருக்காங்கன்றதை நீங்கள் பாருங்கள். எது நல்ல அரசியல், எது தூய அரசியல் அப்படின்றத நீங்கள் பார்த்து புரிஞ்சு இனி வரக்கூடிய தேர்தலையாவது நம்ம மாறணும் அப்படின்றத கேட்டுக்கிறேன். நீங்கள் குறிப்பாக உதயநிதி அவர்களின் பேச்சு எப்படி இருக்குது, இவர் எதிர்கட்சி தலைவராக இருக்கணுமா நினைக்கிறீங்களா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க, பார்க்குறேன். ஐ எம் வெயிட்டிங். माता के भारत माता के आर्पाटम में आर्पाटम आजा कावी आर्पाटम போராட்டம் இது போராட்டம் காவிரிக்கான போராட்டம் கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் கையாளாகாத காங்கிரஸை கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் நாடகாட்சி அரசை கண்டிக்கின்றோம். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் பாஜகவின் ஆர்ப்பாட்டம் போராட்டம் இது போராட்டம் காவிரிக்கான போராட்டம் வஞ்சிக்காதே காங்கிரஸ் அரசே கன்னட அடக்குமுறைக்கு ஒடுங்க மாட்டோம் அஞ்ச மாட்டோம் அடங்க மாட்டோம் அடக்குமுறைக்கு ஒடுங்க மாட்டோம் குண்டாந்தடிகள் கொட்டிய பொழுதும் குண்டுகளை பிறந்த போதும் ஐயோ என்று அறவாமல் அம்மா என்று கதறாமல் வந்தே மாதிரம் வந்தே மாதிரம் வீர கோஷமிட்ட சாவக்கார் வம்சம் இது. பாரத் மாதா கி